சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள அரியக்குடியைச் சேர்ந்தவர் பழனியப்பன், வயது 34, சிவில் என்ஜினியராக இருந்தார். பாஜகவில் மாவட்ட இளைஞரணி செயலாளராகவும் பதவி வகித்து வந்தார். அரியக்குடி இலுப்பக்குடி பகுதியில் வணிக வளாகங்கள் கட்டி வாடகைக்கும் விட்டுள்ளார். புன்னகரில் இவரது மேற்பார்வையில் கட்டுமான பணி நடந்து வந்தது. அதை பார்வையிட பழனியப்பன் சென்றிருந்தார். அப்போது 2 பைக்குகளில் வந்த 3 ஆசாமிகள் அரிவாள்களுடன் பழனியப்பனை நோக்கி ஓடி வந்தனர். கும்பலை பார்த்து அதிர்ச்சியடைந்த அவர் அங்கிருந்து தப்பிக்க பார்த்தார். அதற்குள் அந்த கும்பல் பழனியப்பனை சரமாரியாக வெட்டியது. இரத்த வெள்ளத்தில் சரிந்த அவர் சம்பவ இடத்திலேயே இறந்தார். அவர் மரணமடைந்ததை உறுதி செய்த கும்பல் மீண்டும் பைக்கில் ஏறி தப்பி சென்றது. சம்பவ இடத்துக்கு வந்த அழகப்பபுரம் போலீசார் பழனியப்பன் உடலை கைப்பற்றி விசாரித்தனர். அதில் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடந்திருக்கலாம் என்பது தெரியவந்தது. கொலையாளிகளை கைது செய்ய ASP ஆஷிஷ் புனியா தலைமையில் 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. தனிப்படை போலீசார் கொலையாளிகளை தீவிரமாக தேடி வந்தனர். இதற்கிடையே கொலையாளிகளை கைது செய்யும் வரை சடலத்தை வாங்க மாட்டோம் என்று கூறி உறவினர்கள் பாஜகவினர் ஆர்ப்பாட்டம் செய்தனர். காரைக்குடி டு சூரக்குடி செல்லும் ரோட்டில் மறியல் செய்தனர். போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தியும் மறியலை கைவிட மறுத்ததால் பதற்றம் நிலவியது. நாலு தொழில் அவன் கையில இருக்கியா? எங்களுக்கு காசு தேவையில்லை, எங்களுக்கு காசு தேவையில்லை. அவனை நேரம்